ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூமியில் இருக்கிற மிகவும் இதமான பெருங்கடல் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது வருஷத்துக்கு 2 முறை தன்னோட பயணிக்கிற திசையை மாற்றிக்கும். அங்கே ஏராளமான மர்ம தீவுகள் இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் மனித இனம் கால் வைக்காத எத்தனையோ தீவுகள் மறைஞ்சிருக்கு. நாம் இப்போ இந்திய பெருங்கடலை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது வெறும் ஒரு அழகான சுற்றுலா தலம்னு. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் இது 21ஆம் நூற்றாண்டின் புவிசார் அரசியலின் இதயம் மாதிரியானது. உலகத்தில் இருக்கிற நிறைய பெருங்கடல்களோட தாக்கம் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும். அது வருஷம் முழுவதும் வழக்கமாக ஒரே திசையில் தான் பயணிக்கும். ஆனால் இந்திய பெருங்கடல் மட்டும் இந்த விதிகளுக்கு எதிர்மாறாக செயல்படுது. குளிர்காலத்தில் இங்கே வடகிழக்கு திசையில் இருந்து காற்று வீசும். அந்த சமயத்தில் இந்த காற்று தண்ணியோட தாக்கத்தை ஆப்பிரிக்கா கண்டத்தை நோக்கி தள்ளும். ஆனால் கோடை காலம் வந்த உடனே நிலைமைகள் தலைகீழா மாறிடும். ஆசிய கண்டம் வெப்பமாகறதால காற்று பின்னோக்கி பயணிக்கும். இதன் விளைவா இந்திய பெருங்கடலுக்கு அடியில் இருக்கிற குளிர்ச்சியான தண்ணி மேல் நோக்கி வரும். அந்த குளிர்ச்சியான தண்ணியில ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கும். இது கடல்வாழ் உயிரினங்களோட உணவின் ஆதாரத்தை அதிகரிக்கும். இதனால தான் கடற்கரையோரமாக வாழ்ந்துட்டு இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவு கிடைக்குது. ஒருவேளை சமயத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த தாக்கங்கள் மாறாமல் இருந்தால் நிலைமைகள் ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த பிரதேசத்தின் சுற்றுச்சூழல் சின்ன பின்னமாக மாறிடும். கடற்கரையை நம்பி இருக்கிற நாட்டோட பொருளாதாரம் முழுசாக பாதிக்கப்படும். கிழக்கு இந்திய பெருங்கடலுக்கு அடியில் ஒரு வினோதமான புவியியல் அற்புதம் மறைஞ்சிருக்கு. அது பார்க்க யாரோ ஒரு மனிதன் தன்னோட கையால் வரைந்த ஒரு கோடு மாதிரி இருக்கும். இதை த 90 ஈஸ்ட் ரீஜன்னு சொல்லுவாங்க. இது கடலுக்கு அடியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மலைத்தொடர். 90th மெரிடியன் ஈஸ்ட்ல இருக்கிற இந்த மலைத்தொடரோட பரப்பளவு சுமார் 5000 கிலோமீட்டர்ஸ். இந்த மலைத்தொடர் இந்திய பெருங்கடலை 2 பேசின்ஸாக பிரிக்குது. ஒன்று சென்ட்ரல் இந்தியன் பேசின், இன்னொன்று வாட்டன் பேசின். இந்த மலைத்தொடர் 2 டெக்டானிக் பிளேட்ஸ் மோதியதால் ஏற்படலை. லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அசாதாரணமான நிகழ்வு நடந்துச்சு. இந்தியன் டெக்டானிக் பிளேட் ஆசிய கண்டத்தை மோத வேகமாக வரும்போது தான் இந்த மலைத்தொடர் ஏற்பட்டுச்சு. புவியியல் ரீதியாக இந்திய பெருங்கடலுக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. இந்த பெருங்கடலுக்கு வடக்கு திசையில் பிரம்மாண்டமான ஆசிய கண்டம் தடையாக இருக்குது. அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல் மாதிரி இது தன்னோட வெப்பத்தை வெளியே அனுப்ப முடியாது. அதனால தான் இது ஒரு மிகப்பெரிய தெர்மல் பேட்டரியாக செயல்படுது. உலகத்தில் இருக்கிற எல்லா பெருங்கடல்களை விட இந்திய பெருங்கடலோட மேற்பரப்பில் வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்திய பெருங்கடல் எந்தெந்த பிரதேசங்களை இணைக்குதுன்னா, மேற்கு திசையில் இருக்கிற ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்காவில் ஆரம்பித்து அரேபியன் பெனின்சுலா, இந்தியன் சப்கான்டினென்ட் மற்றும் கிழக்கு திசையில் இருக்கிற இண்டோ சைனீஸ் பெனின்சுலா, ஆஸ்திரேலியா மாதிரியான பிரதேசங்களை இணைக்குது. இது எம் வடிவத்தில் இருக்கும். இதை மேசிவ் அட்மாஸ்பியரிக் ஃபனல்னு சொல்லுவாங்க. கடலுக்கு நடுவில் இருக்கிற தீவுகள் எரிமலைகள் அப்படி இல்லைனா பவளப்பாறைகளால் உருவாகும். ஆனால் சேச்சல்ஸ் பிரதேசத்தில் இருக்கிற மாஹி மற்றும் பிராஸ்லின் தீவுகளில் நிலைமைகள் தலைகீழாக இருக்கும். இந்த தீவுகள் கடினமான கிரானைட் கற்களால் உருவாகி இருக்கு. பொதுவாக இந்த மாதிரியான கற்கள் கண்டங்கள் பிரியும் போது தான் ஏற்படும். கடலுக்கு அடியில் இந்த கற்கள் தென்படுறது அரிது. உண்மையாக சொல்லப்போனால் இந்த தீவுகள் ஒரு கண்டத்தில் இருந்து பிரிஞ்சு போன சின்ன பாகங்கள். கிட்டத்தட்ட 65 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி கோண்ட்வானா அப்படிங்கிற மிகப்பெரிய பெருங்கண்டம் பிரிய ஆரம்பிச்சது. அந்த சமயத்தில் ஆப்பிரிக்காவில் இருந்து பிரிஞ்ச இந்தியா ஆசிய கண்டத்தை நோக்கி பயணித்தது. அப்போ அந்த கண்டத்தின் மேல் பகுதியில் ஒரு சின்ன பாகம் மட்டும் உடைஞ்சு அது அப்படியே இருந்துச்சு. அதுதான் இப்போ இருக்கிற சேச்சல்ஸ் தீவுகள். எத்தனையோ ஆண்டுகளா வெளி உலகத்தோடு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாததுனால இது வினோதமான தீவுகளாக கருதப்படுது. இந்திய பெருங்கடல்ல 6 மாதங்களுக்கு வடகிழக்கு காற்று, இன்னொரு 6 மாதங்களுக்கு தென்மேற்கு காற்று வீசும். அதனால தான் இந்த பெருங்கடலை தாண்ட மாலுமிகளுக்கு மேம்பட்ட கருவிகள் பெருசா தேவைப்படாது. அவங்களுக்கு வெறும் பொறுமை இருந்தா போதும். கிறிஸ்துவுக்கு பின் 100ஆம் வருஷத்துல ஒரு வியாபாரி இந்த காற்றின் உதவியால எகிப்திலிருந்து இந்தியாவுக்கு வந்தாரு. இந்தியாவில் தங்கத்தை விற்று மசாலா பொருட்களை வாங்கிய பிறகு மறுபடியும் சொந்த நாட்டுக்கு கிளம்ப காத்திருப்பாரு. ஏன்னா கடல்ல காற்றின் திசை தனக்கு சாதகமா மாறிய பிறகுதான் அந்த மாலுமியோட பயணம் சாத்தியமாகும். இந்த கடல் வழி வியாபாரத்தால அந்த காலத்துல இருந்த புகழ்பெற்ற சாம்ராஜ்யங்கள் செழிப்பா வளர ஆரம்பிச்சுது. ஆப்பிரிக்காவின் கிழக்கு திசையில் 250 மைல் தூரத்தில் மடகாஸ்கர் அப்படிங்கிற பிரம்மாண்டமான தீவு நாடு இருக்கு. அந்த நாட்டுக்கு வந்த முதல் மனிதன் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவே இல்லை. வரலாற்றில் ஒரு ஆச்சரியமான நிகழ்வு இங்கே தான் நடந்துச்சு. கிறிஸ்துவுக்கு பின் 500ஆம் வருஷத்துல இந்தோனேஷியா மற்றும் போர்னியாவுக்கு சொந்தமான மக்கள் தான் முதல் முறையா இங்க வந்தாங்க. அவங்க சுமார் 4000 மைல்ஸ் தூரம் கடல் வழி பயணத்துக்கு அப்புறம் தான் இந்த தீவு நாட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மடகாசி மக்கள் ஆஸ்ட்ரோனேஷியன் மாலுமிகளோட வாரிசுகள் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. ஆஸ்ட்ரோனேஷியன் மக்கள் கடற்படை திறன்ல கை தேர்ந்தவர்கள். அதனால தான் பிரம்மாண்டமான இந்திய பெருங்கடல்ல பயணம் பண்ணி ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மடகாஸ்கர் அப்படிங்கிற தீவு நாட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க.
15ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் சீனாவின் மிங் ராஜவம்சத்துக்கு சொந்தமான புதையல் கப்பல்கள் தான் இந்திய பெருங்கடலை அதிகமாக ஆதிக்கம் செலுத்தியது. இதுக்கு முக்கிய காரணம் ஜெங்கி தளபதி கிட்டே இருந்த ராட்சத கப்பல். அந்த கப்பலின் சைஸ் எவ்வளோன்னு சொன்னா நீங்க பயங்கர ஆச்சரியப்படுவீங்க. சுமார் 400 இருந்து 450 அடி நீளம். இது கிறிஸ்டோபர் கொலம்பஸின் சாண்டா மரியா கப்பலின் நீளத்தை விட பல மடங்கு பெருசு. ஜெங்கி மொத்தமாக 7 கடல் பயணங்களை மேற்கொண்டதா வரலாறு சொல்லுது. இந்த தளபதி கிட்ட சுமார் 300க்கும் அதிகமான கப்பல்கள் மற்றும் 28,000 மாலுமிகள் இருந்ததா சொல்லப்படுது. 1417ஆம் வருஷத்துல ஜெங்கி சீனாவில் இருந்து புறப்பட்டு இந்தோனேஷியா மற்றும் ஸ்ரீலங்கா வழியா பயணித்து ஆப்பிரிக்காவின் ஸ்வாஹிலி கடற்கரைக்கு போய் வரலாறு படைச்சாரு. ஜெங்கி தன்னோட 7 கடல் பயணத்துல ஒரு புதையலை கூட கண்டுபிடிக்கல. அதுக்கு பதிலாக தன்னோட கப்பல்ல ஏராளமான தங்கம், வெள்ளி, பட்டு மாதிரியான விலையுயர்ந்த பொருட்களை கொண்டு போய் மற்ற நாட்டு தலைவர்களுக்கு பரிசா தந்தாரு. அதுக்கு பதிலாக சிங்கம், சிறுத்தை, யானை, ஒட்டகச்சிவிங்கி மாதிரியான விலங்குகள் மற்றும் நறுமண பொருட்கள், மூலிகைகள், யானை தந்தம், விலையுயர்ந்த கற்களை சீனாவுக்கு கொண்டு போனாரு. இது மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா 14ஆம் நூற்றாண்டில் இந்திய பெருங்கடல்ல வர்த்தகம் செழிப்பா வளர ஆரம்பிச்சதுன்னு. அந்த சமயத்தில் கப்பல் பயணங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. ஆனால் 1498 போர்ச்சுகீஸ் மக்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் நிலைமைகள் தலைகீழாக மாறியது. அவங்க இந்த பெருங்கடலை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி செஞ்சாங்க. இந்த கடல் வழியாக பயணிக்கணும்னா கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் வாங்க வேண்டும்னு போர்ச்சுகீஸ் அதிகாரிகள் கட்டளையிட்டாங்க. இதனால் இந்திய பெருங்கடலில் நிறைய குழப்பங்கள் உருவாக ஆரம்பிச்சுது. 1761 யுட்டிலி அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு கப்பல் இந்திய பெருங்கடலில் இருக்கிற ட்ராமலின் தீவில் விபத்துக்குள்ளானது. அந்த கப்பலில் சட்டவிரோதமான 60 மடகசி அடிமைகள் இருந்தாங்க. பிரெஞ்சு கடற்படையை சேர்ந்த குழு ஒரு சின்ன தற்காலிக படகை உருவாக்கி அங்கிருந்து மடகாஸ்கருக்கு தப்பிச்சு போனாங்க. நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் உங்களை காப்பாற்ற ஒரு மீட்பு குழுவை அனுப்புகிறோம்னு சொன்னாங்க. ஆனால் 15 வருஷங்களாக ட்ராமலின் தீவில் சிக்கி இருக்கிற அந்த மடகசி அடிமைகளை காப்பாற்ற யாருமே வரலை. கடைசியாக 1776 ஒரு கடற்படை அதிகாரி அவங்கள காப்பாற்ற வரும்போது அந்த தீவில் வெறும் 7 பெண்கள் மற்றும் சின்ன குழந்தை மட்டும்தான் உயிரோடு இருந்தாங்க. 20ஆம் நூற்றாண்டின் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தியது அட்லாண்டிக் பெருங்கடலாக இருந்தாலும் 21ஆம் நூற்றாண்டின் உலக பொருளாதாரத்தை ஆளப்போவது இந்திய பெருங்கடல் தான். இந்திய பெருங்கடலின் கடற்கரை பிரதேசங்களில் சுமார் 2.7 பில்லியன் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 35% மக்கள் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு அதிக மக்கள் தொகை இங்கே இருக்கிறதால இந்திய பெருங்கடல் உலகின் ஒரு முக்கியமான இடமாக கருதப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.